1,31,00,000 பேருக்கு 5,000 கொடுத்துருக்கு. அந்த வீட்டில் இருக்க ஒவ்வொருத்தன் பேர்லயும் 2-2 லட்சம் கடன் இருக்கு. பாருங்க எப்படி இருக்கு நாடு, நிர்வாகம் எப்படி இருக்கு பாருங்க. இந்த ஆட்சி முறை சரி இப்ப கொடுத்துட்டீங்க, அடுத்த தேர்தல் வருது, அப்புறம் ஒரு 10,000 கொடுப்பீங்களா? அப்ப அடுத்த தேர்தல் வருது, இந்த 5 வருஷம் கொடுத்தா அந்த 10 லட்சத்தை இன்னொரு 15 லட்சம் கோடி ஆக்குவீங்களா? அப்புறம் 20. இப்ப கடன் வாங்கினா ஒரு நாடு பொருளாதார அடிமையாயிராதா? நீங்க என்கிட்ட கடன் வாங்கிட்டீங்க, உங்களால் நிம்மதியா வாழ்ந்துட முடியுமா? கதவை எந்த நேரம் வந்து தட்டி கடனை கேட்பேன்னு பயப்பட மாட்டீங்க? ஒரு கடன் வாங்கினவே நிம்மதியா வாழ முடியுமா பாருங்க. அப்ப கடன் வாங்கி இப்ப இங்க பாருங்க, நம்ம 10 லட்சம் கோடியா, ஒவ்வொரு மாநிலமே எவ்வளவு? 10 லட்சம் 12 லட்சம் அப்படி வச்சுக்கிறீங்க. 29 மாநிலம், 8 ஒன்றிய பிரதேசம். இந்தியாவே 196 லட்சம் கோடி வாங்கியிருக்கு. 196 லட்சம் கோடி மத்திய அரசு. இது போக எல்லா மாநிலங்களும் சேர்த்தா 400 கோடி கிட்ட வருது கடன். இந்த கடன் என்னை கட்டுறது? ஒரு தவிர்க்க முடியாத பொருளாதார நெருக்கடி வந்தா என்ன பண்ணுவீங்க? பொருளாதார வீழ்ச்சி வந்தா என்ன பண்ணுவீங்க? அப்புறம் நேபாள நடந்தது, பங்களாதேஷில் நடந்தது, இலங்கையில் நடந்தது, இங்க நடக்காதுன்னு உறுதி ஏறாத தருவீங்களா? மதமாற்றம் எந்த விதத்திலையும் நடைபெறல, அவங்க வீடியோல அது போன்ற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிபிஐ முதற்கட்ட விசாரணையில நீதிமன்றத்தில் தெரிவிச்சிருக்காங்க, நிலை அறிக்கை கொடுத்திருக்காங்க. எப்படி செய்தியா தான் பார்த்தேன், நான் முழுக்க செய்தி பார்க்கல, சுழல் எழுத்துல பார்த்தேன். அவங்க ஏதோ என்ன சகாய மதவால சகிக்க முடியல ஏதோ போட்டுறாங்கன்னா விசாரிச்சிருப்பாங்க. அதாவது மத்திய புலனாய்வு தான் சொல்லிருச்சுல அப்படி ஒன்றும் நடக்கலைன்னு, அதை விட்டுற வேண்டியதான். அவங்க பாஜக ஏற்கனவே சொன்னதே மதமாற்றம் நடந்திருக்கு, அதனாலதான் அந்த பொண்ணை தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லி அதை ஒரு பிரச்சாரமாவே பண்ணாங்க, போராட்டம்லாம் பண்ணாங்க. அது சும்மா நீங்க அம்மையார் ஜெயலலிதா படிச்ச பள்ளிக்கூடாது பள்ளிக்கூடாது இந்த நாட்டில் இருக்கிற மிகப்பெரிய பிஜேபி RSS தலைவர்கள்லாம் படிச்ச பள்ளிக்கூடாது, அவங்கெல்லாம் என் மதம் மாறல. இப்போ நான் இஸ்லாமிய பள்ளி கல்லூரியிலே படித்தேன், நான் என்ன மதம் மாற்றினாங்களா? இங்கே மதம் யாரும் கட்டாயம் மாறல, விரும்பித்தான். இப்போ என் அருமை சகோதரன் ரகுமான் இருக்கிறாரு, நீங்கள் மாற்றினீங்களா? அவர் விரும்பி ஏற்றுக்கிட்டாரா? இப்போ என் தம்பி இருக்கிறாரு யுவன் சங்கர் ராஜா, இஸ்லாத்தை விரும்பி ஏற்றுக்கிட்டாரா? யாரும் பிடிச்சு கொண்டு மாற்றினாங்களா? இங்கே மதம் என்பதும் வழிபாடு என்பதும் உணவு என்பதும் உடை என்பதும் விரும்பிய கல்வி தேர்வு என்பதும் அவனவன் உரிமை. அதுக்குத்தான் பெற்றுக்குது போராடி சுதந்திரம். அதில் போய் தலையிட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு என்ன பிடிக்குது, நீ இலையில எது வச்சாலும் சரி, எனக்கு அது விருப்பமோ அதை தான் சாப்பிடுவேன். நீ வச்சுட்டு அதனால சாப்பிடலாம் அப்படிலாம் சொல்ல முடியாது. அது விருந்து இல்லை, அதுக்கு பேர் விஷம். அப்படி செய்யக்கூடாது. அப்புறம் எதுக்கு சுதந்திரம்? சுதந்திரம் எதுக்கு சொல்லுங்க? சரி, வெள்ளக்காரன் இந்த நாட்டை ஆண்டல 400 ஆண்டுகள் ஆண்டான்ல, அவன் நினைச்சிருந்தா எல்லாரையும் கிறிஸ்தவமா மாத்திருக்க முடியும்ல? முகலாயர்கள் இந்த நாட்டை ஆண்டாங்கல்ல, அவங்க நினைச்சிருந்தா எல்லாரையுமே மொத்தமா முஸ்லீமா மாத்திருக்க முடியும்ல? எங்கே நடந்தது?